நம்ம இந்த உலகத்தில் இறைவனுடைய நிலை என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போது நமக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, ஒரு உடம்பு இருக்குது. அதனால் நம்ம ஓகே இது இவருடைய பேர் என்னது என்பதை நம்ம கரெக்டாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இறைவன் ஒருவன் தான். ஆனால் அவனுக்குன்னு எந்த விதமான ரூபங்களோ, எந்த விதமான உருவமோ, எந்த விதமான ஒரு உடல் அமைப்போ கிடையாது. இதைத்தான் நம்மளுடைய முந்தைய ஆகமங்களும் அதை சிறப்பாக சொல்லி வருகின்றன. அதை அடித்தொழுது எழுதப்பட்ட அந்த அகில திரட்டு அம்மானையும் அதைத்தான் நமக்கு சொல்லுது. அது இறைவனுக்கு எந்த விதமான ரூபம் கிடையாது, அந்த ரூபத்தோடு கூடிய ஒரு உடல் அமைப்பும் கிடையாது. சரி, அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறைய சொரூபங்களை நம்ம வச்சுருக்கோம். முருகன் ஒரு சொரூபத்தை வச்சுருக்கிறோம், கிருஷ்ணர்னு ஒரு சொரூபத்தை வச்சுருக்கிறோம், பிள்ளையார்னு ஒரு சொரூபத்தை வச்சுருக்கிறோம், சிவபெருமான்னு ஒரு சொரூபத்தை வச்சுருக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன? இது எப்படி இந்த ரூபங்கள் இறைவனுக்கு நாம் அமைத்து கொண்டோம் என்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இறைவன் இதை என்ன பண்ணுறாருன்னா, மனுக்கண்களுக்கு காண்பதற்கு ஒரு காட்சியாகவோ அல்லது ஒரு அவதாரமாகவோ தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்போது அவன் ஒரு சுரூபத்தை காட்டுகின்றான். இதை தான் நம்ம இன்னைக்கு வரைந்து வைத்திருக்கின்றோம், சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கின்றோம். நிறைய கோவில்களில் நம்ம சிலையாக அதை வடித்து அதை வழிபாடு செய்கின்றோம், அதுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ நம் கண்களுக்கு இறைவனை ஒரு காட்சியாக காட்டுவதற்காக அவனே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிலை தான் இந்த உருவம். அப்போ உண்மையில் அவனுக்கு உருவம் கிடையாது. அதை தான் நம்ம இங்கே பொய் சடல கூடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது பொய்யானது, இறைவனுடைய உண்மை நிலையை இது காட்டவில்லை. இது ஒரு பொய்யான ஒரு நிலையை காட்டுகிறது. அதனால தான் இதை பொய் சடலம் என்று அழைக்கிறோம். ஏன்னா அவனுக்கு பிரத்யேகமான ஒரு உடல் இல்லை. அவன் எப்போ ஒரு காட்சியை இறை மக்களுக்கு காட்டுகின்றானோ அல்லது ஒரு அவதாரமாக இந்த பூமியிலே இறங்கி வருகிறானோ அப்போது மட்டும் தனக்கு ஒரு வேஷத்தை அவனே ஏற்படுத்தி அவனே வெளிப்படுத்துகிறான். இவ்வளவுதான். இதுதான் பொய் சடல கூடுன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம கிருஷ்ணராக வரும்போது நம்ம பார்த்துருக்குறோம். அவர் ஒரு மயில் பீலியோட ஒரு கிரீடம் வச்சிருப்பாரு, புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, பட்டு பீதாம்பரம் கட்டியிருப்பார். அப்படின்னு பார்த்தா ஓகே இது கிருஷ்ணர். அப்போ அது கிருஷ்ண அவதாரத்திலே அவர் வெளிப்படுத்திய ஒரு வேஷம், ஒரு பொய் சடல தோற்றம். இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ கிருஷ்ண அவதாரம்